உலகம். காவியாவா? வா காவியா. என்ன மச்சான் தனியா வந்து நிக்கீங்க? நான் எங்க தனியா நிக்கிறேன், இப்ப கூட தான் நீ நிக்கிறியே. பாரு, வந்ததுல இருந்து வாயே திறக்காம இருந்த நீ வாயில பூச்சி நினைச்சு போட்டேன். இப்ப தானே தெரியுது, நல்லா தான் பேசுறீங்க. எப்பா, நான் ஒரு வார்த்தை பேசுனா நீ 10 வார்த்தை பேசுற. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மச்சான், அது என் கூடவே பிறந்தது. சரி, நீ இப்போ ஓகேவா? கிணத்துக்குள்ள மூழ்கினதுல அடி எதுவும் படலையே? எப்ப கேக்குறீங்க பாருங்க, அதை அங்கனையே வச்சு கேட்டிருக்க வேண்டியதானே. போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னீங்க. இல்ல, பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. உன் ஃப்ரெண்டு வேற அழுதுட்டே இருந்தாங்க, அதான் எதுவும் பேச முடியல. சரி 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 மச்சான், நேரமாச்சு, நான் இப்போ போய் தூங்குறேன். அம்மா அப்புறம் தேடி வந்துடும். குட் நைட் காவியா. என்ன மச்சான்ட்ட பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா குட் நைட் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ச்சே மச்சான், கூப்பிடுங்க மச்சான், ப்ளீஸ் 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 கூப்பிடுங்க ப்ளீஸ். காவியா, சொல்லுங்க மச்சான். உனக்கு தூக்கம் வந்தா வீட்டுக்கு போ, இல்லைன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. என்னாச்சு காவியா, ஏதோ யோசிக்கிற? தூக்கம் வந்தா பிரச்சனை இல்லை, போ. சேச்சே, அதெல்லாம் இல்லை மச்சான், என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா உன்னை பத்தி ஏதாவது சொல்லு. என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் பேரு காவியா, நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். வீட்டுக்கு செல்ல பிள்ளை நான் தான், அவ்வளோதான் மச்சானா. என்ன இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டு? வேற என்னை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை மச்சான். என்னை பத்தி கேட்டதெல்லாம் போதும், உங்களை பத்தி சொல்லுங்களேன் கேட்போம். என்னோட பேர் அனீஷ். இது எங்களுக்கு தெரியாது பாருங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்க. சரி மச்சான், இங்கே நின்று பேச வேண்டாம், அங்க போய் உட்காந்து பேசுவோம். இங்க வெளிச்சமே இல்லை, பாம்பு கீம்பு வந்தா கூட தெரியாது. பாம்பெல்லாம் வருமா? ஆமா, சீக்கிரம் வாங்க, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். இப்போ சொல்லுங்க மச்சான், உங்களை பற்றி கேட்போம். மச்சான், உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதில் யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? அவங்க 2 பேருமே இல்லை, சோஃபி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ, சோஃபி அக்காவா? ஓ, அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானா? ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு, இப்போ என் அண்ணி. ஓ, சோஃபி அக்கா மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதெல்லாம் ஏகப்பட்டது, கணக்கே இல்லை. பாரு, சரி, யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? உங்களை தான் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சரி விடுங்க, சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேணாம். காவியா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போலாமா? சரி மச்சான், பதில் சொல்லாம நழுவுறீங்க, என்ன அதை பார்த்தாலே தெரியுது ஏகப்பட்ட லவ் பண்ணிருப்பீங்கன்னு. அப்படிலாம் இல்லை. சரி சரி, டைம் ஆச்சுல, நீயும் போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன். குட் நைட். சரி மச்சான், காலையில் பார்ப்போம். மாறி சூரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திம்போம்ல. முடியாது, இப்பவே வேணும். சாப்பிட்டுட்டு போனா சாமி என்ன கோச்சுக்குவா போகுது. சரிதாம்லே சரிதான். சரி, என்னே 4 ஐஸ் கொடுங்க. எனக்கு 2 வேணும். எனக்கும் 2. மானத்தை வாங்காதீங்களே. அவனுக்கு 2 ஐஸ் கொடுத்துருங்க, எனக்கு சேமியா ஐஸ். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். ஏம்மா, சேமியா ஐஸு கிடக்குதான்னு தெரியல, இரு தேடி பார்க்குறேன். இந்தாம்மா, ஓ நேரம் சேமியா ஐஸ் இருக்கு, ஆனால் ஒன்று தான் இருக்கு, புடி. அலியக்கா, எனக்கு ஒரு வாய் கொடுக்கா. ஏழு, உன் கையில் இருக்கிறது முதல்ல சாப்பிட்டு முடி. சேமியா ஐஸ் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். சரி காவியா, பலி நின்றுட்டு இருக்கோம் பாரு, கொஞ்சம் ஓரமா போய் நிப்போம். என்ன, கோயிலுக்குள்ள போகாம 3 பேரும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த பசங்க தான் ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சிட்டானுங்க, அதான் வாங்கிட்டோம். ஐ, சேமியா ஐஸா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல சாப்பிட்டது. எங்க ஊர்ல இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஓ, அப்படியே மச்சான்? இந்தாங்க மச்சான், வாங்கிக்கோங்க. இருக்கட்டும் காவியா, நீயும் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பல, சாப்பிடு. நாங்க வேணா அதோ அங்கதான் நிக்கிறார் ஐஸ்காரரு, வாங்கிக்கிறோம். இல்லை மச்சான், அவர்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சான், நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, வாங்கிக்கோங்க. சரி, தேங்க்ஸ் காவியா. மச்சான், நமக்குள்ளலாம் என்ன தேங்க்ஸு?
காவியா, சேமியா ஐஸ் யாருக்கும் தர மாட்டேன்னு சொன்ன, இப்போ உன் மச்சானுக்கு மட்டும் தர. சரி இல்லடி நீ. ஒன்றும் இல்லடி, அவர் என் மச்சான்ல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்ததும் பேசுறதுக்கு பாஞ்சு ஓடுறேன். என்னடி நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ வேற. காவியா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, சும்மா இரு, காதுல விழுந்துற போகுது. இப்போ புரிஞ்சு போச்சு, உன் உயிரை காப்பாத்தினாரே அதானே? ஆமாடி. நீ நடத்துடி நடத்து. அப்புறம் மீனா, எனக்கும் பால் ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்ததான் நிக்கிறாரு ஐஸ்காரரு, வாங்கி சாப்பிடுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி காவியா, நீங்களாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நாங்கள் 3 பேரும் அப்படியே கோயில் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம். சரி மச்சான். காவியா, உன் முகத்துல இம்புட்டு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லடி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சீக்கிரம் உன் மச்சான்ட்ட மனசுல இருக்கிறத சொல்லி கட்டிக்கோ. மச்சான் இல்லடி, மாமா. என்னடி சொல்ற? ஆமா, கட்டிக்க போறவரை நம்ம வீட்டில் அப்படிதானே சொல்லுவோம். சரிதான். அக்கா, அப்ப எங்களுக்கு அக்கா புருஷனை என்ன சொல்லுவாங்க? மாமா தான் சொல்லுவாங்க. நீங்களும் அவர் இனிமே மாமானே கூப்பிடுங்க. மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா. டேய் முத்து, கவுன்சியா? யாருடா? யாழ் மீனா தானே? செம்மையா இருக்கல்ல? அவளே யார் சொன்னா? காவியா சிஸ்டர் கவனிச்சியா? கவனித்தோம் கவனித்தோம். என்னடா உளறிட்டு இருக்கீங்க? இனிமே நாங்க உளற மாதிரி தானே தெரியும். டேய், என்னதாண்டா சொல்ல வரீங்க? தெரியாத மாதிரி கேட்காத. நீ பாதி நான் பாதி கண்ணே, இனி நீ இன்றி தூங்காது கண்ணே. என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க, சம்மந்தமே இல்லாம பாட்டு பாடுறீங்க? அனீஷ், இன்னும் நடிக்காது என்ன? உன் அத்தை மகளுக்கு உன் மேல லவ்ஸ் வந்துருச்சு. ஏய், லூசு மாதிரி பேசாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நடிக்காதடா, பார்த்தாலே தெரியுது. உன்னை பார்த்தாலே பல்ல பல்ல காட்டுறா. அதுவும் இல்லாம சேமியா ஐஸ நீ கேட்டதும் கொடுத்துட்டா. வந்ததுலேருந்து காவியா சிஸ்டரை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்கிட்டையும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. டேய், அது ஒன்றும் இல்லை. அவளை கிணத்துல இருந்து காப்பாத்தினல, அதனால இது என் மேல கொஞ்சம் பாசமா இருக்கா. நீ வேணா அப்படி நினைச்சுக்கோ அனீஷ். காவியா சிஸ்டருக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. சி, அப்படிலாம் இருக்காதுடா. லூசு மாதிரி எதுவும் வளரிட்டு இருக்காதீங்க. அவ காதுல இது விழுந்தா கத்த போறா. சரிடா, இப்போ நீ நம்புறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. ஏய், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோடு விட்டுருங்க. அப்படி அவ மனசுல ஏதாவது இருந்தா கூட என் மனசுல அவ மேல எந்த ஃபீலிங்ஸும் வராது. ஏய் அனீஷ், இன்னுமாடா? இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் கூடவும் உன் மனசு மாறல. ஐஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இனி அவளை பத்தி நீ யோசிக்கிறது கூட வேஸ்ட்டு தான். ஏய், தயவு செஞ்சு பேச்சு விடுங்கடா. சரிடா மச்சான், டென்ஷன் ஆகாத, விடு. ஆனா பாரு, கூடிய சீக்கிரத்துல காவியா சிஸ்டர் உன்னை மாத்திடுவாங்க. எங்களுக்கு அப்படிதான் தோணுது. அதை அப்ப பாப்போம். இப்ப வாங்க. சூர்யா, வளையல் வாங்கி கொடுங்களேன். வளையல் தானே? நீ கேட்டா அந்த வானவில்லையே வாங்கி தருவேன். ஓ அப்படியா? எங்க அந்த வானவில்லை வாங்கி தாங்க பார்ப்போம். வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டக்கூடாது. எங்க இப்போ கேட்குற வானவில்லை வாங்கி தாங்க பார்ப்போம். தாயே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படி வாங்க வலிக்கு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அண்ணே, ஒரு 4 டஜன் வளையல் தாங்க. சூர்யா, 4 டஜன் எதுக்கு? 2 டஜன் போதும்னே. ஏமா, புதுசா ஆசையே வாங்கி கொடுக்குறாரு, வாங்கிட்டோமா? இந்தாங்க தம்பி, நல்ல புது புது கலெக்ஷனா வந்திருக்கு, பாருங்க. சூர்யா, டஜன் கணக்கெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய கைக்கு வளையல் வாங்கி கொடுத்துருப்பீங்க போலயே. ஆமா ஆமா, வரிசையா வந்தாளுங்க. என் கையில வளையல் மாட்டி விடு சூர்யான்னு. நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அட ஏன் சோஃபி, நீ வர. நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்ல பொண்ணுங்கிற சாப்டரே கிடையாது. பொய் சொல்லாதீங்க சூர்யா. காலேஜ்லயே எத்தனை பேர் உங்களை சைட் அடிச்சாங்க.
அப்படியா? நான் யாரையும் பார்த்ததில்ல. பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். ஓ, மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்போவும் ஒன்று கெட்டு போல. நம்ம வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணா வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கோங்க. வேற ஒரு பொண்ணு இருக்கு, அதான் நான் இருக்கனே. வாங்க காவியா, வந்ததுலேருந்தே ஆளையே காணுமே நினச்சேன். கரெக்டாக வந்துட்டீங்க. என்ன மச்சான், உங்கள் பொண்டாட்டியை மட்டும் கூப்பிட்டு தனியாக வளையல் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கள் கைக்கெலாம் வளையல் இல்லையா? அதுக்கு என்ன, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. உனக்கு என்ன கலர் வேணும்னு பாரு, வாங்கி தரேன். வேணாம் மச்சான், உங்கள் பொண்டாட்டி கோச்சுக்க போகிறாங்க. இல்லைன்னு இருக்கு காவியா, வாங்கிக்கோங்க. என்ன மச்சான், உங்கள் பொண்டாட்டி இப்படி இருக்காங்க? நான் இப்படிலாம் பேசினா கொஞ்சமாவது வெறுப்பாவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட வெறுப்பாக மாட்டேங்கிறாங்க. உங்கள் மேலே பாசமே இல்லை போலையே, டக்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க போல. ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போயிருங்கிற பயத்தில் தான் தேவையில்லாத வெறுப்பெல்லாம் வரும். எனக்கு எப்போவுமே அந்த பயம் சூர்யா மேலே இருந்ததே இல்லை. பரவாயில்ல மச்சான், நீங்கள் ரொம்ப லக்கி தான். சோஃபி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் வளையல் வாங்கிட்டு கோயிலுக்கு வாங்க. சோஃபி, வளையல் போதும்ல? ம், போதுங்க. காசு கொடுத்துட்டு வாங்க போகலாம். அண்ணே, எவ்வளோ ஆச்சு? தம்பி 240 ரூபா ஆச்சு. ம், பிடிங்கண்ணே. சோஃபிமா, போலாமா? ஏங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம், பூ பழம்லாம் வாங்க வேண்டாமா? பரவாயில்லையே சோஃபிமா, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே. ம், என்னை என்னன்னு நினச்சிங்க? அனீஷ் கூடயும் ஐஸ் கூடயும் சேர்ந்து கோயிலுக்கும் போவேன். ஆயிஷா கூட மசூதிக்கும் போயிருக்கேன். கிறிஸ்டின் முறைப்படி வளர்ந்தாலும் எம் மதமும் சம்மதமே. ம், அதுவும் சரிதான். அதெல்லாம் எதுவும் வேணாம். ஆல்ரெடி அம்மா வாங்கிட்டு போய் பூஜைக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா போதும். ம், அப்போ சரி, வாங்க. ஏங்க, ஐஸு கால் பண்ணுறாங்க. அம்மா தாயே, சரவணா எப்பவுமே நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அவர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். தேஜு, ஏதோ பலத்த வேண்டுதல் போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இங்கே வந்து தனியாக நிற்கிறீங்க? அவனுங்க லூசு மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கானுங்க, அதான் வந்துட்டேன். சரி, அப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போவோம். ஐசு, வழக்கத்தை விட ஹாப்பியா இருக்கீங்க. சரவணா, லைன் கிடைச்சிச்சு சோஃபிக்கு. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம இருந்தோம். நல்ல வேலை. உடனே பேசுங்க. ம், ஹலோ ஹலோ. ஏய் சோஃபி. ஹலோ ஹலோ. ஐஸு ஐஸு, ஹலோ கேக்குதா? ஹலோ. ஏய், கேக்குதாடி? ஏங்க, சரியாக கேட்கவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ. ஐஸு, கட் ஆயிருச்சுங்க. என்ன சூர்யா, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கால் வந்துச்சு, கட் ஆயிருச்சு. பாட்டு சவுண்டு வேற, இது இல்லைன்னா தெளிவாக கேட்டிருக்கோம். அவள் என்னமோ சொல்ல வந்தா. சரி விடுங்க சோஃபி, வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவோம்.